1080pக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கேமிங் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சரிங்காச்சு கைஸ். ஒவ்வொருத்தனையும் சரா மாதிரி சுட்டு தள்ளுறோம். அடிச்சடா அதான் முடிஞ்சது கைஸ். அடிக்க கைஸ். குளோவல் போடு. நெட்டு வேற பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அடிக்கான். எப்படி அடி வாங்கி மிதி வாங்கி எப்படி நான் போய் அடித்தேன்னு மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஜேக் ஸ்குவாட், வெல்கம் டு எஜெக்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் தான் விளாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நம்ம வந்துட்டு பிஆர் ரேங்க் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் எடுத்துருக்காங்க. நம்ம கால் ஆஃப் டியூட்டி வந்துட்டு சில மேப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேப்ஸ் நிறைய டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போ ஃப்ரீ ஃபயர் போடுவோமே சொல்லுறாங்க. ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம பிஆர் ரேங்க் விளாட போகிறோம். பிஆர் தான். நான் வந்துட்டு கொஞ்சம் பிகினர் தான் கைஸ். ஸோ அதனால் கோல்டு 3 தான் இருக்கேன் பிஆரில். சிஎஸ்ல அதோட கம்மியாக தான் இருப்பேன். ஸோ பிஆர் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு ஸ்டெல்த் கேரக்டர், அதாவது மறைமுகமாக வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம். அந்த மாதிரி கேரக்டர் இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்து 1.5 நிமிஷம் இருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணுவோம். மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கைஸ். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு லாபிக்கு தான் நம்ம போக போகிறோம். போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 5 பேர் தான் அடிச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஐடி. ஸோ அதனால் கொஞ்சம் நூப் பிளேயர் தான். அப்படி பார்த்தாலும் லெவல் 17 தான் இருப்பேன். ஸோ இப்போது லாபி ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். மொத்தம் 30 செகண்ட் டைம் வந்துருக்காங்க லாபியில். எல்லாரும் பெரிய பிளேயர்ஸும் தான் இருப்பாங்க. சில ஹேக்கர்ஸும் இருப்பாங்க. சில டைம் பாட் கேமர்ஸும் இருப்பாங்க. அப்படி சொல்லலாம் ரோபோட் அப்படி தான் வச்சுக்கோங்க. நான் இப்போ இறங்க போகிற இடம்னா ஏன்னா நான் இப்போ இறங்குற இடம் தான். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இந்த இடம். ஈஸியாக இருக்குது. நான் இறங்குற எல்லா மேட்சுமே இங்கே தான் இறங்குவேன். நீங்கள் இப்போ இறங்கலாம். இந்த வீடியோக்காக நான் மெனக்கேட்டு இது வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி 1080pக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கேமிங் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. நான் ரெக்கார்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஃபால்ட் ஆகுது. ப்ளஸ் வீடியோ கரெக்டாகிடுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு புது ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். உண்மையிலே நல்லாவும் தான் இருக்குது ரெக்கார்டு. சரிங்காச்சு கைஸ். ஒவ்வொருத்தனையும் சரா மாதிரி சுட்டு தள்ளுறோம். கிட்ட கண்ணு தெரிய மாட்டேங்கிறீங்க. ஐயோ நல்ல இடம். நெட்டு இருக்கா? நெட்டு இருங்க. நெட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குது. நெட்டு ஃபால்ட் எடுத்தோம். நெட்டு ஃபால்ட்டாடா கைஸ். கண்ணு அடிக்க மாட்டேங்கி. என்னடா அது நெட்டு நெட்டு நான் நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோஸ். அடிச்சடா பாருங்க. நியாயம் கூட அடிக்கிறேன். இங்கே வரேன் கைஸ். ஓகே, எங்கே இருக்காங்க இந்த நாயை? ஃபஸ்ட் அடிக்கணும். கண்ணுக்கு தரல எனக்கு. இப்போ லெவல் 3 பேகு எல்லாத்தையும் ஓகே. எங்கே இருக்காங்க நாய்? எங்கே இருக்கா? நல்ல இடத்துக்கு போகணும். இறங்கிறானுங்க இங்கே. கஷ்டமாக இருக்குது. நல்ல கன் ஒன்று UMP9 வச்சுருக்கேன். ஓகே, மை ஃபேவரட் MP90 கைஸ். P90 ஒரு UMP எடுத்திருக்கேன். இங்கே என்ன கிடைக்குது? இங்கே ஏறமும் நிறைய இருக்குது. இங்கே கைஸ் கிடச்சி பார்த்தாலும் வராங்க. ஓகே
ஃப்ரீ ஃபயர் கையில் போட்டு அடிச்சிடலாம். பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் சமூகத்துக்கு எதிரானதை செய்யலை. போட்டால் பாட்டு பையன் நம்மளை ஏவிஜி எடுக்கலாமா வேணாமா? சேவிட்டு எடுத்துக்கலாம். இருக்குது அதை வச்சுக்கலாம். விஎஸ்எஸ் இது அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு கன் நல்ல கன் கிடச்சா ரொம்ப வேறு கன் கிடச்சாவே தெரில. நல்ல கன் கிடச்சா பார்க்கலாம். நிறைய ரூட்டு வேணும். நிறைய ரூட்டு வரல. புல்லட் நிறைய கலெக்ட் பண்ணுங்க கைஸ். உங்களோட புல்லட் அவ்வளோ வரல. புல்லட் கொஞ்சம் வேணும். ஸ்வாட் வச்சிருக்கு. எதுவும் இல்லை. சரி விடு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரீ ஃபயர் லைவ் போட போகிறோம். ஃப்ரீ ஃபயரையும் கால் ஆஃப் டியூட்டியும் லைவ் போடலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க போறீங்க அடிக்கும் போது இந்த ஓடு தான் பாருங்க. அடிக்கணும். யார் சாமி எங்க வந்திருக்கான்? குறிக்கோளை தான் அவன் அடிக்கணும் தான் குறிக்கோள். எங்கடா ஓடுற? டப் டப்புன்னு அடிக்கலாம். இந்த ஷார்ட்டேஜ் என்ன எடுத்து வச்சுருக்கேன். லாங் ரேஞ்ச் ஒன்று கூட எடுக்கல. புளுத்தியமாக இதை எடுத்துருங்க. அட்ஜஸ்ட் ஸ்கோப் எல்லாம் இருக்குது. தலைமை எல்லாம் வச்சுருக்கான். வேறு எதுன்னு எடுத்துக்கலாமா? கத்தான எடுத்துக்கிறேன். வேறு எடுப்போம். அவ்வளோ இதுவும் கொஞ்சம் இதுவாக ஸ்னைப்பர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்போ எங்கே இருக்கும்? ஜோன் கிட்டே போகணும். ஜோன் சர்விங் பண்ணலாம். பட் நான் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவானுங்க ஜோன் சர்விங். நான் பண்ண மாட்டேன். இங்கே எதுவும் கிடைக்கல. ஸோ நம்ம போகலாம். ஜோனை நோக்கி பயணம் பண்ணலாம். கார் இருக்குது. நிறைய வாட்டி நான் காரில் சர்வே பண்ணி பார்ப்பேன். நான் வரேன் பாருங்க. அதான் முடிஞ்சு கைஸ். ஸ்னைப்பர் தான் ஒரு பிடி. ஸ்னைப்பர் ஒரு பிடி பிடிச்சிடலாம். சூப்பராக அடிக்க கைஸ். குளோவால் போடுறா. குளோவால் போடு. ஹெல்த்தாக போராடி ஹெல்த்தாக போடுறேன். என்னடா ஹெல்த் ஏற மாட்டேங்கி. என்ன கைஸ் ஹெல்த் ஏற மாட்டேங்கி கைஸ். என்ன கைஸ் இது? நெட்வொர்க் கனெக்டிங். நெட்டு வேறு பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அடிக்கான். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இங்கே தான் கைஸ் வரான். ஐயோ அதான் அடிச்ச கைஸ். சோப்பா என்ன அடிக்கானுங்க. சரி நெட்டு பயங்கரமாக லேக் ஆகுது எனக்கு. ஹெல்த்தி ஏற்றணும். அடிக்கண்டா. எங்கடா க்ளோவால் போடு. அப்பா ப்ரோவா வரானுங்க ஓதணும். ஓகே இன்ஹேலர் எடுத்துக்கோ. இன்ஹேலர் தான் உனக்கு தேவை. எடுத்து வச்சுக்கலாம். எதுவும் எடுத்து தான் வைக்கிறேன். ஜோன் ஜோனு பெருசு இல்லை. ஃபஸ்ட் ஜோன் தான் பிரச்சனை கிடையாது. மொதல் ஜோன் கூட பிரச்சனை கிடையாது. ஓடு அவங்க தான் எல்லாம் இங்கே வரானுங்க. ஜோனுங்கிறதுனால எல்லாம் இங்கே வரானுங்க. கேமிங் கொஞ்சம் நல்லா இல்லைனா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அடுத்த கேம் பிளே அடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பிகினருங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஃப்ரீ ஃபயரை பற்றி. அவ்வளோ விளாண்டது இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் நானே விளாட ஆரம்பித்தேன். ஒன்றும் வரானுங்க. எவ்வளோன்னா வரானுங்க. எந்த நாய் வருதுன்னு தெரில. யாராக இருக்கானுங்க. ஆனால் யாருன்னு தெரில. ரொம்ப பக்கத்தில் இருக்கானுங்க. ஆனால் யாருன்னு தெரில. பண்ணுறா
செகண்ட் கைஸ். அதான் அமைஞ்சது கைஸ். அன்ஸ்டாப்பபிள். ஐ எம் அன்ஸ்டாப்பபிள். ஐ எம் Porsche with no brakes. கைஸ் பேண்டேடை போடுறா, பேண்டேடை போடுறா. அடிக்காண்டா அடிக்காண்டா. ஃபைனல் ஃபைட் கைஸ். அடிக்கணும் கைஸ் எப்படியாது. எனக்கு அதான் பயமாக இருக்குது, அடிக்க மாட்டோம்னு பயமாக இருக்குது. ஆண்ட்ராய்டு போட்டதுக்குள்ளே போட்டுதானுங்க. சி முதுகில் குத்துறானுங்க, அதான் முடியலை. முடிஞ்சால் நெஞ்சில் அடிங்கடா எவ்வளோ. இதில் யாரா இங்கேருந்து அடிக்கான்? டக்குன்னு போடு க்ளோவால். இங்கே தான் வரேன், இங்கே தான் வரேன், இங்கே தான் வரான். அதான் முடிஞ்சது கைஸ். அப்பா டேய் டேய் ஏன்டா அப்படி? யார் சாமி நீ? எந்த ஊர்? என்னம்மா அடிக்கானுங்க? இந்தா இந்தா வரா தலைவர். இதோ முடிஞ்சது. நான் எப்படி விளாட்றேன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் முக்கியமாக. ஏன்னா நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஃபயருக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன். கடைசியாக இப்போ நான் 4 தான் இருக்கானுங்க அலைவு. முடிச்சிடலாம் அந்த 4 பேரையும். DISCO டிஸ்கோன்னு முடிச்சிடலாம். ஒருத்தனுங்க டிஸ்கோ பிளேயர் பை வருவானுங்க, போட்டுடலாம். ஸ்கைஸ் பயங்கரமான இதாக இருக்கே, பயங்கரமான பல்ஸாக இருக்குது. எந்த ஆளுங்கண்ணா பார்ப்போம் ஏன் வரான். இன்னும் ஒருத்தன் தான். எஸ் கேஷ் போய் அடிச்சிச்சு. எஸ் பரவாயில்ல. 14.2 வச்சுருக்கேன். பரவாயில்லப்பா. நானும் தோற்றுறேன்னு நினச்சேன், பட் ஆனால் அழுத்தி பிடிச்சி போய் அடிச்சிட்டேன். சொல்லுவாங்க அழுத்தி பிடி போயா அடியும்பாங்க, அதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கோல்டு எவ்வளோ போயிருக்கும்? 22. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம அடித்தா கோல்டு 4 போயிடலாம். 9 கில் அடிச்சிருக்கேன். 1886 டேமேஜ். இவ்வளோ ஹீல் பண்ணியிருக்கேன். பட் வர்றவங்க எல்லாம் அடித்து நான் ஹீல் தான் பண்ணியிருக்கேன் அதிகமாக. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம GX Squad நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.